சார் இன்னைக்கு இந்த தாவேக்காவில இருந்து ஆதவர்ஜுனா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. நீங்க அமைச்சரவையில இடம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அமைச்சரவையில நீங்க ஐயுஎம்எல்லும் கண்டிப்பா இடம் பெறணும். அமைச்சரவை விரிவாக்கம் பண்ண போறாங்க. சோ அதுல இடம் பெறணும். நேற்றே அங்க சொன்னாங்க. ஐயுஎம்எல் சார்பாக நாங்க கொடுத்த சப்போர்ட் அன்கண்டிஷனல் சப்போர்ட். எந்த கண்டிஷன் வச்சு நாங்க கொடுக்கல சார். ஓகே ஓகே. நாங்க எந்த டிமாண்ட் பண்ணல, எந்த கண்டிஷன் வைக்கல. ஓகே சார். இந்த நல்லாட்சி தொடரணுங்கிறதுக்காக வேண்டி எங்க சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஓகே சார். நீங்க ஏதாவது ஐடியா இருக்கா சார் அமைச்சரவையில இடம் பெறதுக்கு? யோசிக்கவே இல்லை. ஏதாவது கூட்டம் போடுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? எல்லாம் கலந்து ஆலோசிக்கிறதுக்கு பத்தி யோசிக்கவே இல்லை. நாங்க யோசிக்கவே இல்லை. அமைச்சரவையில இடம் பெற மாதிரி வாய்ப்பே இல்ல. இல்ல இல்ல எங்க. ஓகே சார். ஓகே. நல்ல எண்ணத்துல அவங்க கூப்பிடுறாங்க. நல்ல எண்ணத்துல அதுக்காக வேண்டி நன்றி சொல்லணும் நாங்க. ஆனா எங்க சப்போர்ட் வந்து எந்த கண்டிஷன்ல எந்த டிமாண்ட் கிடையாது. நல்லாட்சி தொடரணும்னு சொல்றோம். அவ்வளவுதான் வாழ்த்து. ஃபியூச்சர்ல அதை ஏதாவது கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? எதுங்க? ஃபியூச்சர்ல ஏதாவது கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அமைச்சரவையில இடம்ன்றத? இல்ல இல்ல நாங்க இப்போ அன்னைக்கு நாங்க அறிவிச்சோமே. ஆமா. அன்கண்டிஷன் சப்போர்ட்னு சொன்னோம்னா அது எந்த கண்டிஷனும் வைக்கல, எந்த டிமாண்டும் வைக்கல. நல்லாட்சி விஜய் தலைமையிலான தொடர்புங்கிறது எங்க ஆசை. புரியுது. எல்லா வகையும் நான் கொடுப்போம். தாவேக்கா ஆட்சிக்கு ஆரம்பத்திலே வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்கே ரொம்ப கடைசி நேரம் வரைக்கும் ரொம்ப லேட் பண்ணி கடைசியில ரொம்ப ஆலோசிச்சு தான் முடிவு எடுத்தீங்க. எங்களுடைய எல்லா கன்சல்ட் பண்ணி தான் முடிவு. ஆமா கடைசியில ஆலோசிச்சு கடைசியில இறுதியா ஒரு ஆதரவு கொடுக்கறதுன்னு ஒரு முடிவு எடுத்தீங்க. இது மாதிரி மந்திரி சேர்றது சேராம போற அந்த அதை பத்தி நாங்க யோசிக்கவும் இல்லை, டிசைட் பண்ணவும் இல்லை. இல்ல இனியாவது ஏதாவது உயர்மட்டமா இல்ல யாராவது கட்சி கூடுறதுக்கு ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல நாங்க பண்ணல. எதையும் பண்ணல. இனி அந்த நல்லாட்சி தொடர்றதுக்கு எங்க 2 பேரும் எப்போதும் துணையா இருப்பாங்க.